நடக்குதா? பயமுறுத்த சொல்லல, இன்னைக்கு நடக்குதா? மலைகள் இழகிடும் தண்டே. மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவுக்கு கிடைத்த பெரிய வரம், நம் நாட்டுக்கு கிடைத்த பெரிய வரம். அந்த மலைக்கு மேல அவ்வளவு மரங்கள் காடுகள் அடர்ந்து நிற்கிறது. ஆமா, அங்க யமுனை காவிரி, யமுனை கங்கை எல்லாம் இமயமலையிலிருந்து வருதுன்னா அங்க பனித்தோட கிடக்கிறது. மேற்கு மலத்தை தொடர்ச்சியிலிருந்து காவிரி, தாமிரபரணி, வத்தாத ஜீவநதியா வருகிறது. எங்கிருந்து தண்ணீர் வருகிறது? அங்க என்ன பனிக்கட்டியா இருக்குது? மலைக்கு மேல இருக்கிற மண்வளம். அந்த மண்வளம் ஒரு நாள் மழை பெஞ்சாலும் அத்தனை ஈர்த்து வச்சு நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஊத்து நீர் கொடுக்கிறது. அப்ப அந்த மலைக்கு மேல அந்த மண் எவ்வளவு பிடிமான இருக்கும். இது மண்டையில சரியாண்டா அதை தெரியாம பெரிய மாடிய மலைக்கு மேல கட்டிதான் ஒரே நாள் சுவாக முடிஞ்சு போச்சு. ஐயா என்ன சொல்ற? அஞ்சு வீடு மழை எனக்கு கொடுத்த உனக்காண்டி. மழை வந்தா தண்ணி வரும்னு மழையை படிச்சேன். நீ அதை நோண்டி இங்க இருந்து இங்க அங்க நோண்டி ட்ரெயினை விட்டுருன்னு சொல்லி அது உருளும் போது அது என்ன சாதாரணமா அங்க ஆரம்பிச்சது திருவனந்தபுரம் வரைக்கும் கிடக்கு, கன்னியாகுமரி வரைக்கும் கிடக்கு. அப்ப அது அதிர்வு வருமா வராதா? வரும்போது அந்த பூமி மண்ணு அதிசயமா செய்யாதா? அதே நீருத்தடிக்கிற மண் இருக்குமா இருக்காதா? இளையிடுச்சா ஒரு நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ள வயநாடு காணவில்லையே. மனம் எவ்வளவு பதவிக்கு 400 குடும்பங்கள் போய்விட்டதே. யோசிச்சு பாருங்க மக்கா. நம்ம வீடு கட்டக்கு இப்படிப்பட்ட இடம் இருக்கு, கட்ட வேண்டியதானே. அதை நம்ம ஆளு மலையில சுகமா இருக்கலாம். ஒரே நாள் முடிஞ்சு போச்சு. நான் வேண்டுதல் வைக்கல, இதுதான் நடக்குன்னு நகைச்சுவை பண்ணல. இறைவனுக்கு நிகரான வந்த உலகத்துக்கு எவனும் கிடையாது. கடவுளுடைய சட்டத்தை மீறாதே, மீறினால் உனக்கு அழிவுதான் நிச்சயம் என்பதுதான் ஐயா சொன்னார். அஞ்சு வீடு அழிவுதாரா மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், இறைவனோடு மோதக்கூடாது. 5 வீடு அவர் சொன்னது அப்ப பிரதி வாயு தேயு ஆகாயம். நிலத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், அக்னியை கொடுத்தேன், காற்றை கொடுத்தேன், அனைத்தையும் கொடுத்தேன். பாழாக்கிட்டேடா, நீ பாழாக்கிட்டேடா, நான் என்ன செய்வேன்டா? ஐயா சொல்றாரு, உனக்கு தானே தந்தேன். அந்த நிலத்தை பக்குவமா வச்சிருக்கேன்டாமா. இதை கொடுத்த நிலத்துல விஷத்தை போட்ட, பீடதான போட்ட, கண்டதெல்லாம் போட்டு இப்போ விஷத்தை திங்குறியடா. பழைய மாதிரி சம்பா வாசம் அரிசி இருக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப திங்குற அரிசி எல்லாம் நல்ல அரிசி. என்னென்னமோ இருக்கு. முடிஞ்சா அப்பா பிடிச்சா தண்ணி வயல்ல குளிப்போம், குளத்துல குளிப்போம், கடற்கடன்னு தாகம் வந்தா குடிப்போம், நோய் வராது. வயல்ல வேலை செய்வோம், வாய்க்கால்ல தண்ணி வரும், கோரி குடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம், நோய் வரல. அன்னைக்கு பாட்டனப்பா 100 வயசு 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், வாய்க்கால் தண்ணியை குடிச்சவன். அப்புறம் கிணறு, இப்ப கிணறு இருக்கு, தண்ணி எடுக்க யாரும் இல்லை. இருக்கு ஒரு கிணறு கட்டுனா ஒருவேளை 6 பேர் பொங்கி வந்தா இவ்வளவுக்கு தண்ணி வரும்னு சொல்லி நம்ம ஆள் இவ்வளவு இடத்துல வெள்ளம் கட்டி வச்சிருப்பாங்க. ஆமா, இந்த பெண்கள் அதுல படுத்து கிடந்து தண்ணி எடுப்பா, குழந்தையிலேயே எடுக்க வைப்பா நம்ம ஆத்தா. அப்ப இந்த அடி வேறல இந்த கல்லு பட்டு 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 கர்ப்பப்பை கடினமா மாறிடும். பிறக்கிற குழந்தை 12 நாள் சுகப்பிரசமா பட்டு போடுவான். அதான் நம்ம ஆள் எல்லாமே ஐடியா அப்படிதான் செய்தான். ஆனா இப்ப கிணத்துல போய் தண்ணி எடுனா நம்மளை குத்து உள்ள போட்டுருவாங்க. இப்ப குழாயும் போயிட்டு இப்படி திரும்ப அங்க ஒரு பைப்பு, இப்படி திரும்ப அங்க ஒரு பைப்பு, கக்கூசுக்கு 4 பைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மைதானே. போனா குத்த வச்சு இருப்பான் ஒரு காலத்துல. ஆமா, இப்ப அங்கேயும் ஒரு ஸ்டைல் வந்துட்டு அதுல உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கான். மாப்பிள்ள இப்ப நான் டாய்லெட்ல இருக்கேன், அதை எடுக்க அதுக்கு ஒரு 10 பேர் லைக். அவங்க குஷ்புரத்துக்கு இவன் லைக் பண்றாங்க. நாகரிக இதானே இன்னைக்கு நடக்குது. அங்க போச்சு. அப்புறம் முட்டுவலி, 40 வயசு வர முட்டுவலி. அன்னைக்கு நம்ம பாட்டை முட்டுவலியில படுத்தானா? இல்லை, தாத்தா முட்டுவலியில படுத்தானா? முடிஞ்சா தண்ணி போச்சு, நெருப்பு. முன்னால விறகு போட்டு எரிப்போம், எவ்வளவு நேரம் இருந்தாலும் எரிச்சோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இப்ப தீப்பெட்டியே வேண்டாம், ஸ்டவ்வை திருக்குனாலே எரிச்சிடும். அப்படித்தானே? ஆமா, நெருப்பு எல்லாம் போச்சு. காத்து சுத்த காத்தே கிடையாது. நேற்று பத்தியில அவரு எங்கேயும் இறங்கினாலும் பிடிச்சிட்டு போனாங்க. என்ன விஷ
காட்டுங்கிறார். ஆக வைகுண்ட பகவான் சொன்ன வார்த்தை இன்று வையகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஐயாவளி மக்களும் உங்களோடு இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.